வணக்கம் ஸ்டூடெண்ட். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறதுனா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 தமிழ் கும்மியில் உள்ள புக் பேக் ஆன்சரை பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். ரெண்டாவது கொஸ்டின், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, மேதினி. மூணாவது கொஸ்டின், செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். நாலாவது கொஸ்டின், பொய்யாகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் பொய் கூட்டல் அகற்றும். அஞ்சாவது கொஸ்டின், பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். ஆறாவது கொஸ்டின், 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் 8 திசை. அடுத்து நயம் உணர்ந்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்றி போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. கொட்டுங்கடி, கோதேரே. ஃபர்ஸ்ட் எழுத்து கோ, கோ. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்றி போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்றி போல் வருவது எட்டு, இட்டு, எட்டிடவே, இட்டு. அப்புறம் ஊழி, ஆழி. அடுத்த கொஸ்டின், பாடல் அடிகளின் இறுதி எழுத்து ஒன்றி போல் வரும் ஏவு சொற்களை எடுத்து எழுதுக. கொண்டதுவாம், நின்றதுவாம். அடுத்து குறுவினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? பக்க எண் 6 வந்துக்கோங்க. பாடலின் பொருள் கீழே லாஸ்ட் லைன் தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அதில் ஸ்டார்ட் பண்ணி சிறந்து வாழ்வதற்காக வழிகளையும் காட்டும் மொழி தமிழ், அதுவரை குறிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குருவினால் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். எங்கெல்லாம் எடுத்துட்டு செந்தமிழ் புகழ் 8 திசையிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிறுவினா. சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன? பாடலின் பொருளை வந்து சொல்லுவாங்க. சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ரெண்டாவது பேரால் பல நூற்றாண்டுகளை கண்டது தமிழ் மொழி, அதிலிருந்து குறிச்சிக்கோங்க. அப்புறம் நிலைத்திருக்கும் தமிழ்மொழி அடவு முடிச்சுக்கோங்க. சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து சிறுவினால் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை சொந்த நடையில் எழுதுக. ஆறாவது பக்கம் வாங்க. சிறுவினால் ரெண்டாவது கொஸ்டின், பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி, அதில் ஸ்டார்ட் பண்ணி அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி அதுவரை சிறுவினால் ரெண்டாவது கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிந்தனை வினா. தமிழ் மொழி அறியாமையை எவ்வாறு அகற்றும்? அதே கீழே பாடலின் பொருள் கீழே வந்துக்கோங்க. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ், அதுவரை குறிச்சிக்கோங்க. சிந்தனை வினா. அடுத்த லெசன் இயல் 1 வளர்தமிழில் உள்ள புக் பேக் ஆன்சரை பார்த்துடலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஸ், பழமை. ரெண்டாவது கொஸ்டின், இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். அடுத்து மூணாவது கொஸ்டின், சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. அடுத்த விசாரங்க. அடுத்து நாலாவது கொஸ்டின், சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். அடுத்த ஐந்தாவது கொஸ்டின்,
கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். அடுத்த 6வது கொஸ்டின். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்த 7வது கொஸ்டின். மா என்னும் சொல்லின் பொருள் டேஸ் விலங்கு. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. 2வது கொஸ்டின். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து 3வது கொஸ்டின். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அத்து டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களில். அடுத்து சொற்களை சொந்த நடையில் அமைத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் சிறப்பு. திருக்குறள் தனி சிறப்பு வாய்ந்தது. 2வது கொஸ்டின். நாள்தோறும். நான் நாள்தோறும் செய்தித்தாள் படிப்பேன். இப்போ குருவினை பார்க்கலாம். தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? பக்க எண் 8ஆம் நம்பர் வாங்க. குருவினால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மூத்த மொழி அப்படின்னு கெட்டிங் போட்டிருக்குல்ல, அதில் கீழே வாங்க. இலக்கியம் தோன்றிய பிறகே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9வது பேஜ். தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். அதுவரை குறிச்சுக்கோங்க. அடுத்து குருவினால் 2வது கொஸ்டின். நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, நீலகேசி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிறுவினா பார்க்கலாம். சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அக்ரிணை, பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது? 9வது பக்கம் வாங்க. சீர்மை மொழி அப்படின்னு கெட்டிங் இருக்குல்ல, அதில் 2வது பாயிண்டில் உயர்திணை அக்ரிணை என இரு திணைகளை அறிவோம். அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். அதுவரைய சிறுவினாவை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குறிச்சுக்கோங்க. அடுத்து சிறுவினால 2வது கொஸ்டின். தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. 8வது பேஜ் எடுத்துக்கோங்க. சிறுவினால 2வது கொஸ்டின் வந்து ஓசை இனிமை சொல் இனிமை அதில் ஸ்டார்ட் பண்ணி என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாராட்டுகிறார். அதுவரைய 2வது கொஸ்டின் குறிச்சுக்கோங்க. சிறுவினால 2வது கொஸ்டின். அடுத்து இப்போ சிறுவினால 3வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. 8வது பக்கம் வாங்க. சிறுவினால 3வது கொஸ்டின். உலக மொழிகளின் பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம் அதில் ஸ்டார்ட் பண்ணி சிறப்புமிக்க செம்மொழி ஆகும். அதுவரை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த 2வது பாயிண்ட் வந்து தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை அதில் ஸ்டார்ட் பண்ணி இனிமை கொண்டது, இனிமை பொருள் இனிமை கொண்டது அதுவரை 2வது பாயிண்ட். அப்புறம் 9வது பக்கம் வாங்க. தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளிது அதில் ஸ்டார்ட் பண்ணி வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இது 2வது பாயிண்ட்டு. சிறுவினால 3வது கொஸ்டினில் 3வது பாயிண்ட் வந்து வளர்தமிழ்.
தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. அதில் ஸ்டார்ட் பண்ணி நிறை குறைகளை சுட்டிக்காட்டு நல்வழிப்படுத்துகிறது. அதோட முடிஞ்சிட்டு 3வது பாயிண்ட். சிந்தனை வினா வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றி உங்கள் கருத்து யாது? 9வது பக்கம் வாங்க. எளிய மொழி ஹெட்லைன் இருக்கா, அதில் ஸ்டார்ட் பண்ணி இடஞ்சொலி எழுத்துக்கள் அது வரைய சிந்தனை வினா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குறிச்சிக்கோங்க. அடுத்து வாங்க சிந்தனை வினாவில் 2வது கொஸ்டின் பார்த்துடலாம். 2வது கொஸ்டின் வந்து தமிழ் மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா? காரணம் தருக. பக்கம் 11 வாங்க. புதுமை மொழின்னு ஹெட்லைன் இருக்குல்ல, அதில் ஸ்டார்ட் பண்ணி குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். அதுவரைய சிந்தனை வினால 2வது கொஸ்டின் குறிச்சிக்கோங்க. அடுத்து இயல் 1ல் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதில் உள்ள புக் பேக் ஆன்சரை பார்த்துடலாம் வாங்க. கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவிற்கேற்ப சொற்களை எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் எது? டேஸ் அது. 2வது கொஸ்டின், 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் தை, வை, தி. 3வது கொஸ்டின், ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. அடுத்து குருவினா பார்த்துடலாம். குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? பேஜ் நம்பர் 5வது பக்கம் வாங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் அப்படின்னு ஹெட்லைன் இருக்கா, அது எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அது குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குறிச்சிக்கோங்க. அடுத்து குருவினால 2வது கொஸ்டின் பார்த்துடலாம். மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. அடுத்து பேஜ் நம்பர் 19 வாங்க. மெல்லினம், வல்லினம், இடையினம். குருவினால 2வது கொஸ்டின் குறிச்சிக்கோங்க. அடுத்து தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. அடுத்த பக்கம் வாங்க. பக்கம் 19 3வது கொஸ்டின், குறில் எழுத்தை குறிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவு 2 மாத்திரை, மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. குருவினால 3வது கொஸ்டின் குறிச்சிக்கோங்க. அடுத்து கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. பழமொழியின் சிறப்பு டேஸ் சுருங்கச் சொல்வது. 2வது கொஸ்டின், நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். 3வது கொஸ்டின், உடல் நலமே டேஸுக்கு அடிப்படை உழைப்புக்கு. 4வது கொஸ்டின், உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுபவை யாவை? உணவு, உடை, உறைவிடம். 5வது கொஸ்டின், பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக. சுத்தம். அடுத்து பிறமொழி கலப்பின்றி பேசுக. எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை நம்ம தமிழில் சுத்த தமிழில் எப்படி எழுதுனாங்கன்னா, எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க.
அடுத்து 2வது கொஸ்டின், பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இயல் 1ல் உள்ள புக் பேக் ஆன்சர் இதோட முடிஞ்சு போச்சு. எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸ்டடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.